நண்பனுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம், பகைவன் அப்படின்னு பார்த்தோம். எனிமி, இதுக்கு தமிழ் அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா எதிரி, விரோதி, பரர், பகைஞர், சத்ரு, வைரி அப்படின்னு எல்லாம் பகைவனுக்கு தமிழ் சொற்கள் சொல்லப்படுகிறது. இப்போ பகைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக அல்லது பயமுறுத்தலாக இருப்பது தான் பகைவர்கள். நம்மை குறித்து நிந்திக்கிறவங்க, வெறுப்பு காமிக்கிறவங்க, விரோதிக்கிறவங்க, மனதுக்குள்ள பகை வைக்கிறவங்க, வஞ்சகம் வைக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பகைவர்கள். அதாவது கூடா நட்புன்னு சொல்லி திருக்குறள் சொல்லப்படுது. அதாவது வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஏமாறுவோம், அந்த நேரத்தில் எப்போ நம்மளை வீழ்த்தலாம், நம்மளை அழிக்கலாம்னு நினச்சி உள்ள பகையை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் பகைவர்கள் சொல்லப்படுது. இவங்க பகைவர்களுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா கெட்ட வழிகள்லையே தான் இருப்பாங்க. அதே போல் அன்பு செலுத்த மாட்டாங்க, மாறாக நம்பி வந்தவங்களை கைவிடுவாங்க, தீமை செய்கிறவர்களாக இருப்பாங்க. இதுதான் பகைவர்களுடைய குவாலிட்டிஸ். நம்ம வேதாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேதத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக, வேதத்தின்படி நடக்காதவர்களாக, வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, தேவனை அறிந்தும் அவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறவங்க எல்லாமே பகைவர்கள், மோசம் போக்குவர்களாக இருக்கிறவங்க.